கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை எரேமியா 35 அதன் 11வது வசனம் கடைசி பகுதி வீதமாய் சொல்லுகிறது, அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய கிருபை இரக்கம் தயவை அடைந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப தங்களுடைய நடக்கையினாலும் செய்கையினாலும் சிறையிருப்புக்கு உட்பட்டவர்களாகவும் நெருக்கடிகளை சந்திக்கிறவர்களாகவும் மாறி ஆண்டவருடைய அந்த விடுதலையை அவர்கள் அனுபவிக்க நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஊழியக்காரரை கொண்டு அவர்களை பல வார்த்தைகளை சொல்லி யாமை உணர்த்துவிப்பதையும் அவர்களை உற்சாகப்படுத்துவதையும் எச்சரிப்பையும் காண முடிகிறது. இந்த இடத்திலே சொல்லுகிறார், அப்படி எருசலேமில் தங்கியிருக்கிறவர்கள் அடிமை கொள்ள வருகிற சீரியருடைய இராணுவத்திற்கு தப்பி போகுவதற்காக அவர்கள் எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும். தங்கியிருந்தவர்கள் தப்பி போகிறதையும் நாம் இங்கே வாசித்தறிய முடிகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு சீரியன் என்றால் சிறைபிடிக்கிறவன் அல்லது சிறைப்படுத்துகிறவன் என்கிற பொருளை நாம் அதை எடுத்துக்கொள்ளும் என்றால் நாம் நம்முடைய தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுதுதான் இந்த சீரியனுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். அவனால் அடிமைப்படுத்த முடியாத ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பல விதங்களிலே நம்மை சிறைப்பிடிக்கிறான். சுக நன்மைகளிலே அங்கே சுக வாழ்வை சிறைபிடிக்கிறான், சிறைக்குட்படுத்துகிறான். பலவிதமான ஆசீர்வாதங்களை சிறைப்படுத்துகிறான். சுக ஜீவிதத்தை குடும்ப ஆரோக்கியத்தை அவன் சிறைப்படுத்துகிறான். நன்மைகளை பொருளாதாரத்தை சிறைப்படுத்துகிறான். இப்படி நமக்கு வரவேண்டிய நன்மைகள் தாமதமாகும்படி அதை சிறைப்படுத்துகிறான். இப்படி பல விதங்களிலே பொல்லாங்கனாகிய பிசாசானவன் பல சிறையிருப்பை நமக்குள்ளே கொண்டு வந்து முடக்கிவிட எத்தனிக்கும் பொழுது எருசலேம் ஆகிய தேவனுடைய பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டுங்க தங்கியிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த சிறையிருப்பு அகப்படாதபடி தப்புகிற ஒரு பாக்கியத்தையும் அங்கே கொடுப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவ சமூகத்திற்கு தேவ பிரசன்னத்திற்கு ஜெப வாழ்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மை அடிமைப்படுத்த கொக்கரிக்கிற எல்லா சீரியனுடைய எல்லா சூழ்ச்சிக்கு மர்மத்துக்கு விலக்கி ஆண்டவராகிய தேவன் எல்லா ஆசீர்வாதங்களோடு நம்மை நிறைவாய் இருக்க பண்ணுவார். ஆனபடியினாலே நாம் இந்த நாட்கள் எருசலேமில் தங்கியிருக்கிற அந்த அனுபவத்தை அந்த வாழ்வை நாம் ஒருபோதும் சிதைத்து போடாமல் அனுதினமும் அதை காத்து நாம் நடக்க ஆரம்பிப்போம். அது நமக்கு பாதுகாப்பையும் மேன்மையையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உங்கள் கிருபை எவ்வளவு சிறந்தது, உங்கள் கிருபை எவ்வளவு மேலானது தகப்பனே. நாளிலும் துதிக்க வைத்த தேவனே, பரிசுத்தமாய் உடைய இரக்கங்கமாய் நினைத்து நடத்துகிற கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் சிறையிருப்பின் அனுபவத்திலே சிக்கி எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிற சீரியருடைய பிசாசுனுடைய தந்திரங்களில் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, எருசலேம் ஆகிய தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே தேவ ஜெப வாழ்க்கையிலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யும். அப்பொழுது
அடிமைத்தனம் வராதபடி, சிறையிருப்பு வராதபடி எங்களை காக்கிறது மட்டுமல்ல, எங்களை கனப்படுத்தவும் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதியும் மக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.